வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பூஜா பலன் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தெருவிலே வெயில் பளீரென்று ஒளி வீசிக் கொண்டிருந்தது. வீதியிலே ஜன நடமாட்டத்தையே காணவில்லை. எதிர் வீட்டு ஜன்னலோரம் உட்கார்ந்து பரீட்சைக்கு படித்து கொண்டிருந்த பெண்ணின் குரல் மட்டும் சூழ்ந்திருந்த அமைதியின் ஊடே தெளிவாக ஒலித்தது. இம்மாதிரி தானும் பரீட்சைக்கு படித்த நாட்கள் விமலாவின் நினைவுக்கு வந்தன. எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி பெறும் வரையில் மதுரையில் இருந்த தன் அக்கா வீட்டில்தான் அவள் இருந்து வந்தாள். அக்காளின் கணவருக்கு அங்கே கலெக்டர் ஆபீஸில் வேலை. விமலாவின் அதிர்ஷ்டம் அவள் படிப்பு முடியும் வரையில் அவருக்கு மதுரையே நிரந்தரமான இடமாக அமைந்துவிட்டது. அக்கா வீட்டிலே கழித்த நாட்களின் இனிமை இப்போது நினைத்து பார்க்கும்போது அவள் நெஞ்சிலே ருசித்தது. அதிலும் கடைசி 3 மாதங்கள். விமலாவின் பார்வை எதிர்ப்புறம் ஓடியது. எதிர் வீட்டு மாடியில் சற்று முன் வெகு அக்கறையுடன் படித்து கொண்டிருந்த பெண் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு ஜன்னல் கம்பிகளை பிடித்தவாறு இவளைப் போலவே தெருவை பார்த்து கொண்டு நின்றாள். விமலாவின் கண் முன் தோன்றிய இந்த சுற்றுப்புறம் மங்கி மறைந்தது. மனவெளியில் அவள் மதுரையில் கழித்த அந்த கடைசி 3 மாத வாழ்க்கை எழுந்து நின்றது. இப்படித்தான் ஒரு நாள் அக்கா வீட்டு மாடியில் ஜன்னல் ஓரம் நின்று வீதியை பார்த்து கொண்டிருந்தாள். யாரோ அழகாக பாடும் ஒலி மெதுவாக கேட்டது. யார் பாடுகிறார்கள் என்ற நினைப்பில் அவள் பார்வையை சுழற்றுகையில் எதிர் வீட்டு பால்கனியில் நின்று தலைவாரி கொண்டிருந்த இளைஞன் அவள் விழிக்கோணத்தில் விழுந்து விட்டான். யாரோ புதிதாக குடி வந்திருக்கிறார்கள் போலிருக்கிறது என்று நினைத்து கொண்டாள் விமலா. ஏதோ ஒரு பாட்டின் அடியை திரும்ப திரும்ப முனகியவாறே தலைவாரி கொண்டிருந்த அவன் கண்ணாடியையும் சீப்பையும் கொண்டு போய் உள்ளே வைத்துவிட்டு வந்து பால்கனி சுவர் மீது முழங்கைகளை ஊன்றிக் கொண்டு நின்றான். அழகாக படிய படிய வாரி விடப்பட்டிருந்த அவனது கேசத்தை மாலை நேரத்தின் இனிய தென்றல் வருடி வருடி லேசாக கலைத்து விளையாடியது. அவன் யார்? ஏனோ அவனை பார்த்த உடனேயே அவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு அவள் உள்ளத்தில் தலை நீட்டியது. யாராயிருந்தால் எனக்கென்ன என்று தன் மனதிடம் சொல்லிக்கொண்டே பார்வையை வீதிப்புறமாக ஓடவிட முயன்றாள். தெருவிலே மாலை பொழுதின் மஞ்சள் ஒளி கோலமிட்டது. ஒரு வீட்டின் வாசலில் சிறுமிகள் ஏதோ பாடிக்கொண்டே பாண்டி விளையாடி கொண்டிருந்தனர். டூ டூ துப்பாக்கி போலீஸ்காரன் பொண்டாட்டி. விளையாடி கொண்டிருந்த சிறுமி தனக்கே உரிய ராகத்துடன் இந்த வார்த்தைகளை உச்சரிக்கையில் எதிர் வீட்டு இளைஞனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அவனது சிரிப்பொலி மந்திர கயிறாகி அவள் பார்வையை திருப்பியதும் அவளிடம் சொல்லி கொள்ளாமலேயே அவள் முகத்தில் அழகாக புன்னகை மலர்ந்தது. சிரித்து கொண்டிருந்த இளைஞன் அவள் புன்னகையை ரசித்து கொண்டிருந்தான். அவள் முகத்தில் நாணம் நிறம் பூசவே சொல்ல இயலாத வெட்க பூரிப்புடன் உள்ளே ஓடிப்போய் கட்டிலில் உட்கார்ந்து கொண்டாள். அறையின் உள்ளும் அவள் எதிரே வந்த அழகிய முகம் அவளுக்கு அவன் நெஞ்சிலே விழுந்த கண்களுக்கு தெரிந்தது. நல்ல வாலிப்பான உருவம், குறும்பு விழிகள், குழந்தை சிரிப்பு, கர்வம் மிதக்கும் பொலிவு. நான் அவனை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறேன். அவன் யாரோ நான் யாரோ. மனதின் இரு தரப்புகளும் தமக்குள் வீணே தர்க்கித்து கொண்டாலும் அந்த முகமும் சிரிப்பும் அவள் நெஞ்சிலே அழியாது பதிந்து விட்டன. வீட்டு வேலை இல்லாத வேளையில் பள்ளிக்கூடம் விட்டு வந்ததும் ஒழிந்த நேரத்திலெல்லாம் அவள் நினைவில் அவன் சிரித்தான். மனதின் உள் அவளும் அந்த மானசீக காட்சியை ரசிக்கத்தான் செய்தாள். சூரியன் மலை வாயில் நெருங்கும் வேளையில் அவள் தினமும் மாடி வராந்தாவுக்கு வந்து கைப்பிடி சுவர் மீது சாய்ந்து கொண்டு ஒயிலாக நிற்பாள். கண்கள் வீதியில் வட்டமிட்டு கொண்டிருந்தாலும் நெஞ்சம் மட்டும் எங்கேயோ சுற்றி திரிந்து எதற்காகவோ ஏங்கும். முடிவில் ஒளியும் இருளும் இணைகிற போதிலோ அல்லது அதற்கு சற்று முன்போ எதிர் வீட்டு பால்கனி கதவு திறக்கும். அங்கே அவன் வந்து நிற்பான். ஆஜான பாகுவாய், ஆண் அழகனாய். யாரை பார்க்க வேண்டும் என்கிற அந்தரங்க துடிப்பில் அவள் இத்தனை நேரமாக அங்கே தவம் இருந்தாளோ?
அவன் தரிசனம் கிடைத்தபோது அவளுக்கு நிலை கொள்ளாது. அங்கே நின்று கொண்டே இருப்பதைத்தான் அவள் நெஞ்சம் விரும்பும். ஆனால் அங்கமெல்லாம் கூசி குலையும். அவன் முகத்தை பார்த்துவிட்ட மன திருப்தியில், அந்த காட்சியை நெஞ்சிலே பதித்து கொண்டு விட்ட பரவசத்தில் உள்ளே ஓடிப்போய் விடுவாள். அப்புறம் நன்றாக இருள் பரவும் வரையில் அந்த அறையின் ஏகாந்தத்தில் என்னதான் சிந்தனை செய்வாளோ அவளுக்கே தெரியாது. ஆனால் ஒன்று, தனிமையில் அவள் தன் இதயத்துடன் நடத்திய இந்த சம்பாஷணை அந்த எதிர் வீட்டு இளைஞனை அவன் உத்தரவின்றியே அவள் மன வீட்டில் குடியேற்றி விட்டது. அவன் யார் என்ற கேள்வி அதன் பின் அவள் மனதில் எழவே இல்லை. அவசியம் இல்லை என்ற நினைப்போ என்னவோ, தினம் அவனை பார்க்காமல் இருப்பது என்பது அவளுக்கு கஷ்டமாகிவிட்டது. அவன் அவளை பற்றி என்ன நினைத்தானோ அது அவளுக்கே தெரியாது. அவள் மட்டும் தினமுமே அந்தியின் மன மோகன கிறக்கத்தில் அவனது மலர்ந்த முக தரிசனம் கிடைத்த பின்தான் மாடியில் இருந்து வீட்டிலே விளக்கேற்ற கீழே இறங்கி வருவாள். அவன் அவளை பற்றி அதிகமாக அக்கறை கொண்டானோ இல்லையோ, அவளை பார்க்க அவனும் ஒரு நாள் கூட தவறியதில்லை. நான் தான் தினமும் இதே வேளையில் மாடிக்கு வருகிறேன், அவரும் ஏன் ஒரு நாள் தவறாது இந்த வேளையில் பால்கனிக்கு வர வேண்டும் என்று அவள் சிந்திப்பாள். அவருக்கு என் மீது சிந்தனைகள் இப்படி அரைகுறையாக வளர்கையிலேயே அவர்கள் உறவு அர்த்தமுள்ள பார்வை பரிமாறல் பருவம் கடக்கும் முன்பே அவளுக்கு பரீட்சைகள் முடிந்துவிட்டன. விடுமுறைக்கு எப்போதும் ஊருக்கு போய்விட துடிக்கும் அவள் அந்த வருடம் ஏனோ அதை பற்றிய பேச்சையே எடுக்காமல் இருந்தாள். அந்த வாரத்தில்தான் அவளுக்கு அவனை பற்றிய சில தகவல்கள் தெரிந்திருந்தன. அவன் BA படித்து கொண்டிருந்தான். எதிர் வீட்டுக்கு புதிதாக குடி வந்திருப்பவர் அவனுக்கு சிற்றப்பாவாம். பேச்சு வாக்கில் அகஸ்மாத்தாக அவள் தோழியுறுத்தி இந்த செய்திகளை அவள் காதில் போட்டு வைத்தாள். அவள் பெயர் என்ன, அவர் பெயர் என்ன தெரியுமாடி என்றுதான் கேட்க நினைத்தாள் விமலா. ஆனால் இதை போய் எப்படி கேட்பது என்ற வினாவில் அந்த நினைப்பு ஒடுங்கிவிட்டது. இதற்கு மேல் அவனை பற்றி தெரிந்து கொள்ள அவளுக்கு சந்தர்ப்பமே ஏற்படவில்லை. அந்த வாரமே அவள் அக்காவின் கணவருக்கு மதுரையில் இருந்து மாற்றலாகிவிட்டது. அதன் பின் அதன் விளைவாய் அங்கிருந்து புறப்பட்டு அவள் தன் அப்பா அம்மாவிடம் வந்து சேர்ந்தாள். அப்புறம் விமலா, விமலா, கீழே இருந்து வந்த அவள் அப்பாவின் குரல் அவன் நினைவுகளை துண்டித்து விட்டது. அவளும் நினைவுலகிலிருந்து நனவுலகில் இறங்கினாள். வெளியே வெயில் சற்று தணிந்திருந்தது. எதிர் வீட்டு மாடியில் நின்று கொண்டிருந்த பெண் எப்போதோ உள்ளே போய்விட்டிருந்தாள். எவ்வளவு நேரமாக இப்படியே நின்று கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டே கீழிறங்கி வந்தாள் விமலா. சுந்தர வாத்தியார் வந்திருந்தார்மா. வியாழக்கிழமை தோறும் நீ விரதம் இருந்தால் நல்லதுன்னு சொன்னார். வியாழந்தோறும் ஈஸ்வரன் கோயிலுக்கு போய் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணி நமஸ்காரம் பண்ணி விட்டு வா. அவன் கண் பார்த்துத்தான் உன் கழுத்தில் திருமாங்கல்யம் ஏறணும் என்று ஆதரத்துடன் கூறினார் அவள் அப்பா. சரியப்பா என்று சொல்லிவிட்டு முகம் அலம்பிக் கொள்ள உள்ளே போனாள் அவள். அப்பாவின் வருத்தம் தோய்ந்த முகத்தை பார்க்கும்போது அவளுக்கும் வேதனையாகத்தான் இருந்தது. ஒரு நாளா 2 நாளா அவளுக்கு வரன் தேடி தேடி அவரும் இந்த 4 வருஷங்களாக எங்கெல்லாமோ அலைந்து விட்டார். ஏனோ ஒரு இடமும் அவருக்கு அமையவில்லை. அவள் மதுரையில் இருந்து வந்து சில நாட்களுக்கெல்லாமே அவளது பரீட்சை முடிவுகள் வெளியானதுமே அவள் அப்பா வரன் வேட்டையில் இறங்கிவிட்டார். சோப்பை குழைத்து முகத்தில் பூசிக்கொள்ளும் போது முதலாக அவள் வாழ்வில் நிகழ்ந்த பெண் பார்க்கும் படலத்தின் நினைவுகள் அவள் மனதில் கிளர்ந்தன. இப்போது நடந்தாற்போல் அவளுக்கு நன்றாக நினைவிருக்கிறது. திருச்சியில் இருந்து பிள்ளை வீட்டார் அன்று வருவதாக இருந்தது. காலை 10 மணிக்கே பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அவர்களை வரவேற்க காத்திருந்து விட்டு கடைசியில் 12 மணிக்கு ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினார் அவளுடைய தந்தை. இனிமேல் வந்தால் 3 மணி பஸ்ஸுக்குத்தான் வரணும். முதலாக பெண் பார்க்க வருகிறாவாளை கொழுத்த ராகு காலத்தில அழைத்து கொண்டு வருவது என்று முணுமுணுத்து கொண்டுதான் மறுபடியும் அவர் பஸ் ஸ்டாண்டுக்கு போனார். இங்கு வீட்டில் முணுமுணுத்ததோடு நிற்கக்கூடாதோ? பஸ்ஸிலிருந்து அவர்கள் இறங்கியதுமே அவர்களிடமும் இதையே சொல்லி இருக்கிறார். அதோடு நின்றாலும் பரவாயில்லையே.
ராகு காலம் முடிகிற வரைக்கும் இங்கே என் சிநேகிதர் ஒருத்தர் வீட்டில் தங்கி இருந்துவிட்டு 4:30 மணிக்கு மேல நம்ம வீட்டுக்கு போவோமே என்று சொல்லி இருக்கிறார். அவர்களுக்கு இந்த யோசனை பிடிக்கவில்லை. ராகு காலமெல்லாம் புறப்படும் போது பார்த்தால் சரிதான், இப்போ என்ன வந்தது என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் நேராக பஸ் ஸ்டாண்டில் இருந்து விமலாவின் வீட்டுக்கே வந்து விட்டார்கள். ராகு காலத்தில் அவர்கள் பெண் பார்க்க வந்ததில் விமலாவின் அப்பாவுக்கு வருத்தம். வந்து இறங்கியதுமே அவர் அபசகுனம் போல தடங்கல் சொன்னதில் அவர்களுக்கு மனஸ்தாபம். எப்படியோ அந்த வரன் பெண் பார்க்கும் படலத்துடனேயே தட்டி போய்விட்டது. அதன் பின் எத்தனையோ பெண் பார்க்கும் படலங்கள், ஒன்றுமே பயன்படவில்லையே. ஏன்? கோயிலுக்கு போகும் வழியெல்லாம் அவளுக்கு இந்த சென்ற கால நினைவுகள்தான். இடையிடையே மழை இருட்டில் பளிச்சிடும் மின் ஒளியைப் போல மதுரையில் பார்த்த அக்கா வீட்டுக்கு எதிர் வீட்டு இளைஞனின் சிரித்த முகம் மங்கலாக அவள் முன் தோன்றி மறையும். ஏனோ இத்தனை வருடங்களாகியும் அந்த முகத்தை அவளால் மறக்க முடியவில்லை. அந்த இளைஞன் யாரோ, அவன் இப்போது எங்கே வாழ்கிறானோ, பெயர் கூட தெரியாத அவன் குரு அவள் நெஞ்சிலே ஏன் இப்படி நந்தா விளக்காக சுடர் விடுகிறது? இந்த கேள்விக்கு அவளால் விடை காண முடியவில்லையே. கோயிலிலே அர்ச்சனை முடிந்து தீபாராதனை ஆகும்போது அவள் மனமுருகி வேண்டிக் கொண்டாள். சுவாமி பகவானே, இத்தனை நாள் அப்பாவை அலைய வைத்ததுதான் வைத்தாய். கூடிய சீக்கிரம் எனக்கும் அந்த மதுரை இளைஞருக்குமே திருமணம் செய்து வை. எங்கே இருந்தாலும் அவரை கூட்டிக் கொண்டு வந்து விடு. மனிதர்களிடம் வெளியிட முடியாத சில எண்ணங்களை தெய்வத்திடம்தானே சொல்லி ஆற்றிக்கொள்வதற்கு முடியும். இது என்ன சபலம் என்று அவளுள் இரண்டாக பிரிந்து விட்ட அவள் மனமே ஒன்று மற்றொன்றை பார்த்து கேட்கும். தெய்வம் நினைத்தால் எதுதான் நடக்காது? இந்த சமாதான தெம்பில் அர்ச்சகர் கொடுத்த அர்ச்சனை பிரசாதத்தை பயபக்தியுடன் கண்களில் ஒற்றி எடுத்துக்கொண்டு திரும்பினாள் அவள். தெய்வ சந்நிதானத்தில் தன் அந்தரங்கத்தை எல்லாம் கூறி நெஞ்ச மழுவை இறக்கி வைத்துவிட்டு தெய்வத்தின் ஆசியை சுமந்து கொண்டு அவளிடம் வரும் அர்ச்சனை குங்குமத்தை அவள் தன் நெற்றியில் இட்டு கொள்ளும் போது ஏற்படும் பரவசம் அவளுக்கு ஏதோ நம்பிக்கை அளித்தது. தெய்வம் அருள் புரிந்ததுதானோ என்னவோ. நீண்ட கால இடைவெளிக்கு பின் ஒரு நாள் அவளை யாரோ பட்டணத்தில் இருந்து பெண் பார்க்க வரப்போகும் சந்தோஷ செய்தியை அவளிடம் தெரிவித்தார் அவள் அப்பா. பையன் அக்கவுண்டன்ட் ஜெனரல் ஆபீஸில் உத்தியோகம் பார்க்கிறானாம். ஜாதகங்கள் அற்புதமாக பொருந்தி இருந்தனவாம். அப்பாவின் குரலிலும் தோற்றத்திலும் நெடு நாட்களுக்கு பிறகு தென்படும் குதூகலம் அவளுக்கு எவ்வளவோ மகிழ்ச்சி அளித்தாலும் அவள் மனதின் ஒரு மூலையில் ஏதோ நிறைவேற்றப்படாத குறையொன்று முடங்கி கிடந்தது. ஒருவேளை வந்துவிட்டால் எல்லாம் தானாக நடந்துவிடும் என்று பெரியவர்கள் சொல்வது போல காரியங்கள் நடந்துவிட்டன. பெண் பார்க்கும் படலம் முடிந்தது. பையனுக்கும் அவன் வீட்டார் எல்லோருக்குமே விமலாவை பிடித்து விட்டது. முகூர்த்த நாள் குறித்து நிச்சயதார்த்தம் சம்பிரதாய பூர்வமாக செய்ய வேண்டியதுதான் பாக்கி. வரதட்சணை விவகாரங்கள் கூட பேசி முடிவு செய்து கொண்டு விட்டார்கள். சொப்பனம் போல் நிகழ்ந்து விட்டதை எல்லாம் நினைத்து பார்க்கும்போது விமலாவுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. ஆயினும் அர்த்தமற்ற ஏதோ ஏமாற்றம் அவளுடைய இருதயத்தின் ஒரு ஓரத்தில் வேதனை கொடுக்கத்தான் செய்தது. இப்போது அவளை பெண் பார்க்க வந்திருந்த யுவனின் முகத்தையும் அவளது மானசீக வெளியில் எப்போதும் தோன்றி சிரிக்கும் மதுரை இளைஞனின் முகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தாள். இவனும் அழகாகத்தான் இருந்தான். சொல்லப்போனால் அவனை விட இவன் இன்னும் நல்ல நிறமும் கூட. ஆயினும் அந்த முகத்திலே ஒளி வீசியதாக அவள் நினைத்த அந்த கவர்ச்சி இவன் முகத்தில் எங்கே இருக்கிறது? எங்கோ எப்போதோ பார்த்த ஒரு இளைஞனை பற்றி நான் ஏன் இப்படி நினைத்து கொண்டிருக்கிறேன்? 1000 சமாதானங்கள் கூறிக்கொண்ட போதிலும் அந்த நினைவை ஒதுக்கிவிட முடியவில்லையே. மனதிலே ஏதேதோ சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்தாலும் அன்று கோயிலில் அவள் இப்படித்தான் வேண்டிக் கொண்டாள். இந்த இடமாவது எந்த தடங்களும் இல்லாமல் நிச்சயமாகி நடக்கும்படி அருள் புரியப்பா. ஆனால் கோயிலில் இருந்து வீடு திரும்பியவள் அங்கே நடந்து கொண்டிருந்த அமளியை பார்த்தபோது இந்த பிரார்த்தனையும் வீணாகி விடுமோ என்ற கலக்கம்தான் அவளுக்கு ஏற்பட்டது. நிச்சயதார்த்தத்தை முன்னிட்டு வந்திருந்த குடும்பத்திலேயே பெரியவரான அவளுடைய பெரியப்பா
பிரமாதமாக இறைந்து கொண்டிருந்தார். இது 1000 காலத்து விஷயம்டா. நன்னா தீர விசாரிச்சுத்தான் செய்யணும். என்ன காரணத்தினாலோ மூத்தவனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும்போது இளையவனுக்கு பெண் பார்க்கணும். அதுதான் போகட்டும். மூத்தவன் ஒருவன் கல்யாணமாகாமல் இருக்கிறான் என்ற விவரத்தையாவது உன்னிடம் சொன்னார்களா? குடும்பத்தில் என்ன தகராறோ அல்லது மூத்தவனுக்கு ஏதும் தீராத வியாதியோ? நீ ஒண்ணுமே விசாரிக்காமல் அவசரப்பட்டு எதையாவது செய்து வைக்காதே. நான் போய் விசாரித்து கொண்டு வருகிறேன். பெரியப்பாவின் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேச அங்கே யாருக்குமே சக்தி இல்லை. இதென்ன விபரீதம் என்று நினைத்தாள் விமலா. வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி உடைந்தாற் போல எவ்வளவோ சிரமங்களுக்கு பிறகு இந்த ஒரு இடமாவது அமைகிறதே என்று சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தேன். அதற்கும் தடங்கல் செய்ய தன் அண்ணா வந்து சேர்ந்தாரா என்று வேதனைப்பட்டார் அவள் அப்பா. பெரியப்பா எதற்கும் அசைந்து கொடுக்காதவர். அவர் நினைத்தால் நினைத்ததுதான். அவர் பேச்சுக்கு எதிராக பேசிய பிறகு அவருடைய உறவே நிலைப்பது கஷ்டம். இதெல்லாம் வீட்டிலே எல்லோருக்கும் தெரியும். ஆதலால் அவருடைய முயற்சிகளுக்கு தடையாக யாருமே நிற்கவில்லை. பிள்ளை வீட்டாரை நேரில் சந்தித்து மூத்த பையனை பற்றிய விவரங்களை எல்லாம் தெள்ளத் தெளிய தெரிந்து கொண்டு வர அவள் பெரியப்பா புறப்பட்டு போய்விட்டார். விமலாவின் அப்பாவுக்கு எதையோ பறி கொடுத்தாற் போல இருந்தது. வீட்டிலேயே ஒரு சோகக் களை குடி புகுந்து கொண்டது. தன் ஒருத்தியின் வாழ்க்கை பிரச்சனை குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய கவலையாக போய்விட்டது என்பதை நினைத்து அவள் மிகவும் வேதனைப்பட்டாள். பெரியப்பா புறப்பட்டு போயும் 1 வாரம் ஆகிவிட்டது. எந்த விபரமும் தெரியவில்லை. இந்த இடமும் கைவிட்டு போனதென்றால் அப்புறம் அப்பாதான் என்ன செய்வார்? பண செலவுதான் எவ்வளவு? விமலாவின் மனதை அரித்து கொண்டிருந்த மதுரை இளைஞனை பற்றிய சபலம் எல்லாம் பொடிந்து போய்விட்டது. இந்த இடமாவது முடிய வேண்டுமே என்பதுதான். நாட்கள் ஓடுகின்ற வேகத்தில் அப்பாவின் நொடிந்து போன மனதை நினைத்து பார்க்கும்போது அவளுக்கு தானே தனக்கு பாரமாக இருப்பது போல தோன்றியது. எப்போதும் போல மாடி வராந்தாவில் உட்கார்ந்து கொண்டு திக்கு திசையில்லாது பறக்கும் எண்ண அலைகளில் அவள் மிதந்து கொண்டிருந்த போது வீட்டு வாசலில் கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டது. சிந்தனைகளை உதறிவிட்டு வாயிற்புறம் நோக்கினாள் விமலா. காரிலிருந்து பெரியப்பாதான் இறங்கிக் கொண்டிருந்தார். அவள் நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொண்டது. நல்ல செய்தியாக கொண்டு வர வேண்டுமே பகவானே என்று திரும்ப திரும்ப அவள் மனசு வேண்டிக் கொண்டது. பெரியப்பாவின் முகம் மலர்ச்சியுடன் விளங்குவதை அவள் கவனித்தாள். அவருக்கு பின்னால் காரிலிருந்து இன்னும் யாரோ இறங்கி வந்தார்கள். யாரது என்று அவள் நினைக்கும்போது தற்செயலாக தலையை நிமிர்த்தியது அந்த இளைஞனின் முகம். அவன் மெல்லிய புன்னகை பூத்தவாறே தலையை குனிந்து கொண்டு வீட்டினுள் நுழைந்தான். அவளுக்கு உடம்பெல்லாம் ஏனோ புல்லரித்து சொல்ல இயலாத மகிழ்ச்சியில் அவள் உடம்பு நடுங்கிற்று. பெரியப்பா இவரை எங்கிருந்து தேடி அழைத்து வந்தார்? இந்த கேள்வி அவள் மனதில் எழும்போது விமலா என்ற அழைப்பு வந்துவிட்டது. கீழிறங்கி போய் ட்ரெஸ் மாற்றிக்கொள்ளும் போது பக்கத்து அறையில் அப்பாவிடம் பெரியப்பா பேசிக் கொண்டிருந்தது அவள் காதுகளில் தெளிவாக விழுந்தது. இவன்தான் அந்த வீட்டுக்கு மூத்த பையன். என்னமோ கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தானாம். இளையவனுக்கும் வயசாகிவிடவே இவன் கல்யாணத்தை முதலில் முடித்துவிட துடியாய் இருந்திருக்கிறார்கள். பையன் ஒரு அபூர்வ பிரகிருதி. எனக்காக தோன்றிய போது நான் சொல்கிறேன், அப்போது என் கல்யாணத்தை பற்றி கவலைப்பட்டால் போதும் என்று கராராக சொல்லிவிட்டானாம். இளையவன் மதராசிலே தனியாக இருக்க வேண்டி ஏற்பட்டது. ஹோட்டல் சாப்பாடு அவனுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. துணைக்கு போவதற்கு ஆகுமான மனுஷாள் வீட்டில் இல்லை. ஆகவே மூத்தவன் பிரம்மச்சாரியாக இருக்கும்போதே இளையவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பது அவசியமாகி விட்டது என்றுதான் அவன் பெற்றோர்கள் சொன்னார்கள். எனக்கென்னமோ இதெல்லாம் சரியான காரணமாக தெரியவில்லை. மூத்தவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டேன். மதுரையில் காலேஜ் லெக்சரராக இருக்கிறான் என்று சொன்னார்கள். மதுரைக்கு போனேன். அவனை பார்த்தேன். மூத்தவன் கல்யாணம் ஆகாமல் இருக்கும்போதே இளையவனுக்கு பெண்ணை கொடுப்பது அவ்வளவு உசிதமில்லை என்பதை சொல்லி இவன் மனசையே மாற்றிவிட்டேன். நான் சொன்ன முறையிலேதான் அவன் மனசு மாறியதோ அல்லது தெய்வமே தான் அவன் மனசை மாற்றியதோ. நீ வந்து பெண்ணை பார், பிடித்திருந்தால் தம்பிக்கு என்று நிச்சயமான முகூர்த்தத்திலே உங்கள் கல்யாணத்தை நடத்தி விடுவோம். வரும்போது உங்க அப்பாவிடம் உன் ஜாதகத்தை கேட்டு வாங்கி எதற்கும் பொருத்தம் பார்த்து கொண்டுதான் வந்தேன்.
ஜாதகங்கள் பேஷாக பொருந்தி உள்ளன என்று சொல்லி கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். அவனும் எப்படியோ சம்மதித்து வைத்திருக்கிறான். பெரியப்பா மடமடவென்று கூறிய விஷயங்கள் அவள் மனதில் மறுபடியும் கலவரத்தை உண்டு பண்ணின. தெய்வமே, கிட்டாத கனியை கிட்ட வைப்பது போல் ஆசை காட்டி அதையும் தட்டி பறித்து விடாதே என்று வினாடிக்கு ஒரு முறை வேண்டிக் கொண்டாள் அவள். அவனை நமஸ்காரம் செய்துவிட்டு எழுந்தபோது அவள் கண்கள் பேசிய பாஷையை அவன் புரிந்து கொண்டானோ இல்லையோ, அழகாக அன்று போல புன்னகை செய்தான். என்னை தெரிகிறதா யாரென்று என்று கேட்டன அவன் கண்கள். அவன் புன்னகை தெரிகிறதே என்ற பதில் கூறிற்று. அதற்கு அர்த்தம் இதுதானா? வந்து சில நேரத்தில் எல்லாம் அந்த இளைஞன் புறப்பட்டு விட்டான். பெரியப்பாவும் வழி அனுப்புவதற்காக கூட போனார். அவர் என்ன சொன்னாரோ, என்ன சொல்லியிருப்பார்? விமலாவுக்கு வீட்டில் இருக்கை கொள்ளவில்லை. தன்னிலே மூழ்கி மோன தவம் இயற்றும் ஆண்டவன் திருக்கோலத்தை தரிசனம் செய்தாவது இந்த மகா குழப்பங்களிலிருந்து சற்று விடுபடலாம் என்ற நினைப்பில் கூடையை கையில் எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு புறப்பட்டாள். வாசற்படி அருகே போகும்போதே எதிர் மலர்ந்த முகத்துடன் பெரியப்பா வந்தார். உன்ன மதுரையிலே பார்த்திருக்கிறானாமே அவன். உன் அக்கா வீட்டுக்கு எதிர் வீட்டில் தான் இருந்தானாம். அந்த பெண்ணுடைய அத்திம்பேர் கலெக்டர் ஆபீஸிலே வேலைக்கு இருந்தார். அவர்கள் வீட்டில்தான் இந்த பெண் ரொம்ப நாள் வளர்ந்தாள் என்றெல்லாம் நீங்கள் சொன்ன போதே எனக்கு சந்தேகம்தான். நேரில் பார்த்ததும் சந்தேகம் தெளிந்து விட்டது. அவளேதான் என்று சொன்னான். கல்யாணமே வேண்டாம் என்று சொன்னவன் சம்மதம் தெரித்து விட்டானே. பலே என்று தமக்கே உரிய பாணியில் பெரியப்பா பேசிக்கொண்டே போன போது அவள் இதயத்தில் அமுதம் வார்ப்பது போல் இருந்தது. பேசாமல் பேசி அவனை சம்மதிக்க வச்சிட்டாயே என்று பெரியப்பா அவளை கேலி செய்தார். அந்தரங்க பக்தியுடன் அவள் அர்ச்சித்த மலர்கள் சூழ வீற்றிருந்த தட்சிணாமூர்த்தியின் உருவம்தான் அப்போது அவள் மனதில் தெரிந்தது. நான் செய்த பூஜா பலன் என்று அவள் இதயம் பாடியது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. தேங்க்யூ.